வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் மயங்கி விழுந்தாரா? அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம், திமுகவிற்கு எதிராக தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களது அறிவிப்புகள் வெளியாகி திமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 100 டெண்டர்களை திமுகவின் ஆட்சியில் போடப்பட்ட டெண்டர்களை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட 20% கமிஷனை அவர்கள் மீண்டும் திருப்பி கேட்பதால் கொடுக்க முடியாமல் திணறி வருகிறார். மேலும் திமுக இந்த பணத்தை கொடுக்கவில்லை என்றால் எங்களிடம் கமிஷன் பணத்தை பெற்றதாக கூறி ஆதாரங்களை காவல் நிலையத்திலும் அமைச்சர்களிடமும் நீதிமன்றத்திடமும் சமர்ப்பித்தால் அது மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை திமுகவிற்கு ஏற்படும். கடந்த 3 நாட்களாகவே ஸ்டாலின் அவர்கள் மன நிம்மதியை இழந்துவிட்டார். கிட்டத்தட்ட உணவுகளையும் மருந்துகளையும் சரியாக உட்கொள்ளாமல் இருக்கிறார். இன்று மாலை கூட ஸ்டாலின் அவர்கள் சிறிதளவில் மயங்கிவிட்டார் என்ற செய்தியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்பொழுது நலமாக இருந்தாலும் கூடிய விரைவில் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியை யாரும் தெரிவிக்க கூடாது என்பதை மருத்துவர்கள் தெளிவாக கூறியுள்ளனர். ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது அதிர்ச்சியான செய்திகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக ஸ்டாலினுக்கு வரத்தான் போகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் பிணைய கைதியாக சிறைக்கு செல்வார். வேலு அவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் மற்றும் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்ட 3,75,00,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவற்றை விசாரணைக்காக வேலு அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணையையும் மேற்கொண்டுள்ளனர். திமுகவின் ஆட்சியில் முறையாக டெண்டர்களை வழங்கவில்லை. அதற்கான ஆதாரங்களும் தற்பொழுது தாவேகாவின் அமைச்சர்கள் சேகரித்திருப்பதால் திமுக பெருமளவில் சிக்கலை தற்பொழுது ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அச்சத்தில் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சோதனை ஆளும் கட்சியாக இருந்தால் மட்டும்தான் எதிர்த்தரப்பினர்களை வீழ்த்த முடியும். அதுவே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆளும் கட்சி தனக்கு சாதகமாக செயல்பட்டால் 5 ஆண்டுகளை இவர்கள் சமாளித்து விடுவார்கள். ஆனால் ஆளும் கட்சியுடன் இவர்கள் நெருக்கமாகவும் இருக்க முடியவில்லை, முழுமையான எதிர்ப்புகளையும் தெரிவிக்க முடியவில்லை. ஏனென்றால் கடந்த ஆட்சியில் இவர்கள் செய்த முறைகேட்டுகளை ஆளும் கட்சியினர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இதனால் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு குழப்பத்திலேயே திமுக தற்பொழுது இருக்கிறது. இதற்கு வழிதான் என்ன? அதிமுக தற்பொழுது இருக்கக்கூடிய விசாரணையையும் முடிக்க வேண்டும். அதே சமயம் ஆளும் கட்சியாக வரவேண்டிய ஒரு சூழலிலும் தற்பொழுது திமுக இருக்க வேண்டும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியிடம் தெரிவித்துள்ளார். இதனால் நேற்று மாலை உதயநிதி என்ன செய்தார் தெரியுமா? திமுகவின் எம்எல்ஏக்களிடம் ஒரு கூகுள் மீட் ஒன்றை நடத்தியுள்ளார். அதில் சட்டசபையில் என்ன பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும், கிட்டத்தட்ட நேரலை 3 மணி நேரம் நேரலை ஒளிபரப்பாகும். யாரும் கவனம் சிதறாமல், தூங்காமல், யாரும் ஆபாசமான வார்த்தைகளை பேசாமல் சட்டசபையில் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதை உதயநிதி எடுத்து கூறுகிறார். அப்போ இத்தனை மாதங்களாக கடந்த ஆட்சியில் எந்த அளவிற்கு மிகவும் மோசமாக திமுகவின் எம்எல்ஏக்கள் இருந்திருப்பார்கள் என்ற கேள்விகளை கேட்கக்கூடிய அளவிற்கு தற்பொழுது செயல்பாடுகளும் அமைந்துள்ளது. முதல் முறைதான் தாவேகா ஆட்சியை அமைத்திருக்கிறது. அந்த முதல் முறை 30வது நாளில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கே எதிர்க்கட்சியினரால் பதில் கூற முடியவில்லை என்றால் ஆளும் கட்சியாக தாவேகா முழுமையான ஆட்சி அதிகாரம் இருந்தால் என்ன, முழுமையான திட்டங்கள் என்றால் என்ன, திமுக என்ன தவறு செய்திருக்கிறது என்பதை இந்த 70வது நாளில் அனைத்தையும் கற்றுக்கொண்டிருப்பார்கள். இனி நடக்கக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடரில் திமுக வாயை திறக்க முடியாத அளவிற்கான ஒரு சிக்கலை தற்பொழுது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்போவது உறுதிதான். நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிடுகிறார் என்று. ஆனால் அவர் போட்டியிடவில்லை என்ற தகவல் தற்பொழுது மீண்டும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? திமுகவின் நிர்வாகிகள் ஸ்டாலினிடம் அழுத்தம் கொடுத்த போதிலும், இல்லை, நான் போட்டியிட விரும்பவில்லை, என்னை மீண்டும் ஒரு முறை தோல்வியடைய வைத்துவிட்டால் மக்கள் என்னை
தலைவராக மதிக்க மாட்டார்கள், கலைஞரின் மகனாக என்னை மதிக்க மாட்டார்கள். நான் இப்பொழுது ஓய்வெடுக்கப் போகிறேன். அடுத்த 5 ஆண்டுகள் பார்த்து கொள்ளலாம், 2031 பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது விடுங்கள், நான் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை. 2வது முறை ஒரு அவமானத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக நிர்வாகிகளிடம் கூறியுள்ளனர். ஆனால் நிர்வாகிகள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் தெரியுமா? மு.க.ஸ்டாலின் போட்டியிட வேண்டும், தலைவர் உள்ளே கெத்தாக ஆளும் கட்சியிடம் கேள்வி கேட்க வேண்டும். எப்படி கேள்வி கேட்பார்? அவர் செய்த தவறுக்கு அவரைத்தான் 4 பேர் கேள்வி கேட்பார்களே தவிர மு.க.ஸ்டாலின் விஜயை கேள்வி கேட்கும் அளவிற்கு இன்னும் அவர்கள் நல்லவர்கள் கிடையாது என்பதையும் சவுக்கு சங்கர் அவர்கள் சமூக வலைதளங்களில் தகவல்களையும் வெளியிட்டுள்ளார். தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை தற்பொழுது, மிகப்பெரிய அளவிலான சிக்கலை தற்பொழுது ஒட்டுமொத்தமான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக தாவேகாவின் ஆட்சி அதிகாரத்தில் ஒவ்வொரு கையெழுத்துகளும் திமுகவின் மாற்றி அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருப்பதால் திமுக ஒவ்வொரு நாளும் அணுவாக மு.க.ஸ்டாலின் அவர்களது அறிவுறுத்தலின்படி கவனமாக எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை தற்பொழுது சந்தித்துள்ளது. குதிரை பேரம், வேலை வாங்கி தருவதாக மோசடி, டாஸ்மாக் வழக்கில் மோசடி, ஒரு வேலையிலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடப்பணிமாற்றம் செய்வதற்கு மோசடி என்று ஒவ்வொரு துறைகளிலும் சுமார் என்ன அளவிற்கு ஊழல் செய்ய முடியும் அந்த அளவிற்கு திமுக ஊழல் செய்திருக்கிறது மக்களே. இதை கேட்ட பிறகு நாம் அந்த ஆதாரங்களை எல்லாம் தோண்ட விசாரணையின் அடிப்படையில் திமுக ஒவ்வொரு சிட்டிங் எம்எல்ஏக்களும் 70 கோடி செலவு செய்திருக்கிறார்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு. அவர்கள் அந்த பணத்தை டபுளாக மாற்ற வேண்டும், ட்ரிபிளாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருக்கிறது. அதேபோல ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் தனது சொத்துக்களை பாதுகாப்பதும், தனது பினாமிகள் தனக்கு அதிகாரம் இருந்தால்தான் அவனை பாதுகாக்க முடியும், இல்லை என்றால் அவர் ஒட்டுமொத்தமாக மாஜி அமைச்சரை ஏமாற்றி இது என்னுடைய சொத்துதான் என்று அந்தர்வல்டி அடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மோசடித்தனத்தை திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்ததன் காரணமாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடையக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. நிச்சயம் இந்த பிரச்சனைகளிலிருந்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் தப்பிப்பாரா என்பதை நாம் வரக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் நாம் பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை முதல்வர் விஜய் அவர்கள் தான் உருவாக்கினாரா என்று கேட்டால் முதல்வர் விஜய் அவர்கள் உருவாக்கவில்லை. திமுகவின் எம்எல்ஏக்களும் மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மக்கள் ஏளனமாகவும் அவமானப்படுத்தியும் தான் திமுகவே வேண்டாம் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்னதான் அதிர்ச்சி அடைந்தாலும், மயங்கி விழுந்தாலும் கூட மக்கள் கருணை காட்ட மாட்டார்கள் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.